டச்சோட மனைவியான மோலிக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்ச அப்புறம் ஆர்த்தர் டவுனில் குதிரையில் போயிட்டு இருக்க திடீர்னு பயங்கரமாக இரும்பி கீழே விழுறாரு. ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, தம்பி ரொம்ப வருத்தமான செய்தி, உனக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு, இது கொடிய ஒரு நோயின்னு சொல்கிறாரு. குணப்படுத்திடலாம்ல அப்படின்னு ஆர்த்தர் கேட்க, இது வேற மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாரு டாக்டர். மேலும் மரணம் கண்டிப்பாக நிச்சயம், தெம்பாக நடக்கணும்னா கூட மருந்து தேவைன்னு சொல்கிறாரு. இந்த நொடியில தான் ஆர்த்தருக்கு உலகத்தின் மீதான பார்வையே தலைகீழாக மாறுது. செகண்ட் சாப்டரில் நோயாளியாக இருந்து இரும்பிட்டு இருந்தவரை அடித்து பணம் கேட்டு வாங்கினது, ஆர்த்தர் முகத்திலேயே அவர் இருமினது ஞாபகம் வந்தது. இதெல்லாம் விற்ற ஆர்த்தர்னு பல வருஷங்களாக சொல்லிட்டு இருந்த காதலி மேரி ஞாபகம் வந்தா. தான் தன்னோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்க விஷயத்த யாருக்கும் தெரிவிக்க வேணாம், இந்த சோகம் தன்னோடவே போயிடட்டும்னு ஆர்த்தர் முடிவெடுத்தாரு. ஜான் மனைவி அபிகெயிலுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சாடியும் ஆர்த்தரும் ஜானையும் ஜெயிலில் இருந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு. அப்புறம் டச் ஆர்த்தரை தனியாக கூப்பிட்டாரு பேசணும்னு சொல்லி. அப்போ அங்கே மைக்கா இருந்தான். எப்பவும் போல ஆர்த்தரை பகைச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் எப்பவும் இல்லாமல் இந்த முறை புதுசாக, நீயும் இன்ஃபார்மர் தானே ஆர்த்தர், நீயும் தானே எங்களை மாட்டி விட்டேன்னு திட்ட ஆரம்பித்தான். மேலும் ஆர்த்தர் இரும்புறதை பார்த்து நோயாளி அப்படின்னு கூப்பிட்டு தான் பேசவே செஞ்சான். இதெல்லாத்தையும் ஆர்த்தர் பொருட்படுத்தாமல் டச் கூப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்க, டச் சொல்கிறாரு, நம்ம முதல்ல ஒரு ட்ரெயினை கொள்ளையடிச்சோமே, அதோட ஓனர் கான்வால் தான் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ்க்கு ஃபண்டு கொடுத்து கன்ஸை சப்ளை பண்ணுறான். நம்மளை பழி வாங்கிறதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை கொல்லணும்னு சொல்கிறாரு. ஆர்த்தர் உடல் அளவுலையும் மனசளவுலையும் முடியாமல் இருந்தாலும், இனி கொலைகள் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும், டச் கேட்ட ஒரு காரணத்துக்காக உதவி மட்டும் செய்ய ஒத்துக்கிறாரு. டச்சும் கான்வாலை கொலை செய்கிறாரு. முதல் சாப்டரில் இருந்து தொல்லை கொடுத்த ஒருத்தனோட கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆர்த்தர் அரசாங்கம் பழங்குடியின மக்களுக்கு எதிராக செய்கிற அநீதிகளை தட்டி கேட்க ஆரம்பித்தார். இனி துப்பாக்கியை தொட்டா நல்லதுக்காகவா தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சார். ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்ததை நம்புகிறாரு. இனி பிராயச்சித்தமாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. திருந்துறதுக்கு கால எல்லையே இல்லை, ஒரு மனுஷன் என்னைக்கு வேணாலும் திருந்தலான்னு உணர்றாரு. இப்படியே துயரத்தோட வாழ்க்கையை வாழ ஒரு செய்தி நம்ம கேங்கை வந்து சேருது. ஓடர்ஸ்கால் கேங்கோட லீடரை தூக்கிலிட போகிறாங்க அப்படின்னு. இந்த நாளுக்காக தான் நம்ம கேங் வனவாசம் இருந்தாங்கன்னே சொல்லலாம். சட்டத்தின் கையில் பிடிபட்ட அவனை தூக்கிலிடுறத பார்க்க டச்சும் ஆர்த்தரும் போனாங்க. கூடவே சாடியும் வந்தான். என் கணவனை கொன்ன காட்டு மிராண்டி கூட்ட தலைவன் அவன் சாகிறத நான் பார்த்தாதான் என் கணவன் ஆத்மாவே சாந்தி அடையும்னு சொல்கிறாங்க சாடி. 3 பேரும் மாறு வேஷத்தில் போகிறாங்க. ஆனால் அங்கே ஓடர்ஸ்கால் லீடர் தூக்கு மேடையில் நிற்கும் போது பயம் இல்லாமல் நின்னான். அப்போ தான் நம்ம கேங் தெரிஞ்சுக்கிறாங்க, தூரத்தில் ஸ்னைப்பர் வச்சிருக்கான் இவன், இந்த தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான்னு. உடனே அதை கண்டுபிடிச்சு ஆர்த்தர் அந்த ஸ்னைப்பரை அடிச்சு போட்டுட்டு ஓடர்ஸ்கால் லீடரை பார்த்து கெத்தா கை காட்டினாரு. அவன் முகத்தில் மரண பயமும் வந்தது. சீக்கிரமே அவன் செத்தும் போனான். சாடிக்கு மனசு குளிர்ந்தது. அவளுக்கும் அவ கணவனுக்கும் நீதி கிடைச்சதா உணர்றான். நம்ம கேங்க்கு தொல்லை கொடுத்த 2வது எதிரியும் காலி. நாட்கள் இப்படியே போக ஆர்த்தர் உடல்நிலையும் குறைஞ்சிட்டே வந்துச்சு. கண்ணெல்லாம் செவந்து இரும்பிட்டே இருந்தாரு. இப்படி இருக்க ஒரு நாள் சாடி ஆர்த்தரை கூப்பிட்டு ஒரு உதவி கேட்குறாங்க. தன்னோட கணவனை கொன்னவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவனை நான் கொல்லணும், அதுக்கு உதவுறியான்னு கேட்குறாங்க. ஓடர்ஸ்கால் லீடரை கொன்னுட்டோம், இருந்தாலும் என் கணவனை கைப்பட கொன்ன அந்த அடியாலையும் கொல்லணும்னு ஆர்த்தர் கிட்ட சொல்கிறாங்க. ஆர்த்தரும் உதவுறாரு. அவனை சாடி வெறி பிடிச்ச மாதிரி கொள்றாங்க. அன்னைக்கு அவங்க வீடு பற்றி எரிஞ்சப்போ எடுத்த அந்த அப்பாவி பொண்ணோட சபதம் தான் இன்னைக்கு நிறைவேறிருக்கு. ஆர்த்தருக்கு அழுது நன்றியும் சொல்கிறாங்க சாடி. என் கணவனுக்கு அப்புறம் நான் மதிக்கிற பாசம் வச்சிருக்க ஒரே ஆண் நீ தான் ஆர்த்தர்னு மனசார சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆர்த்தர் நகரத்தை சுற்றி நடந்தப்போ ஒரு சர்ச் சிஸ்டரை பார்த்தாரு. அவங்க ஆர்த்தர் கிட்ட என்னாச்சுப்பா, உடம்பு சரியில்லையான்னு அன்போட விசாரிக்க, மனசில் பூட்டி வைக்க முடியாமல் நான் செத்துட்ருக்கேன் சிஸ்டர், எனக்கு டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. மேலும் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. அது கூடவே இப்போதான் ஆர்த்தர் ஒரு உண்மையை அவங்க கிட்ட போட்டு உடைக்கிறாரு. எனக்கு சில வருஷங்கள் முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை, பேர் ஐசக்.
ஆனால் கொள்ளை கும்பல் அவனையும் அவன் அம்மாவையும் கொண்டுட்டாங்க, வெறும் $10. அன்னைக்கு யோசித்தேன் எவனுக்கும் கருணையை பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ தோணுது அன்னைக்கு அவனுங்க பண்ணதுக்கும் நான் பண்ணிட்டு இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு அப்படின்னு சொல்லி வருந்துறாரு ஆர்த்தர். அதுக்கு அவங்க தப்பு செய்யாத மனுஷங்களே எல்லா ஆர்த்தர்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்குது, குற்ற உணர்ச்சி வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர்னு. ஆர்த்தர் மோர்கன் வாயிலிருந்து இந்த சொற்கள் இதுவரை வந்ததில்லை. மேலும் நான் என் காதலியை இழந்துட்டேன், அப்பா அம்மா சின்ன வயசுலேயே கண் முன்னாடியே இறந்துட்டாங்க, இப்போ இப்படியெல்லாம் புலம்புறாரு. அதுக்கு சிஸ்டர் அவரை ஆறுதல் படுத்தி, நீ ரொம்ப நல்லவன் ஆர்த்தர், நான் உன்னை பல முறை பார்த்துருக்கேன், நான் பார்த்த தருணங்கள்ல எல்லாம் நீ யாருக்கெல்லாமோ உதவி செய்வ, கள்ளங்கப்படமே இல்லாமல் சிரிப்ப, உனக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே பாரு, நீ அன்பு காதல் அப்படின்ற விஷயம்லாம் இந்த உலகத்தை இயக்குதுன்னு நம்பு. ஒரு குருட்டு நம்பிக்கை தான், ஆனால் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையே அழகாக்கும். உன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாது, இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிஸ்டர் சொன்னபடி செய்ய முதல் வேலையாக வட்டிக்கு விட்டு ஆர்த்தரை வச்சு வசூலித்த அந்த கேங் மெம்பரை ஆர்த்தர் கேங்கை விட்டே வெளியே துரத்துறாரு. இனியாச்சும் நம்ம அடுத்த வயிற்றுல அடித்து சாப்பிடாம இருப்போம்னு சொல்லி. அப்புறமா கடங்காரங்களை சந்திக்க போனார் ஆர்த்தர். அதில் ஒருத்தங்க, என்ன இன்னும் பணம் வாங்க வந்திருக்கியா, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் வயிறில் இருக்க கொஞ்சம் உணவையும் பிடுங்கி சாப்பிட போறியா அப்படின்லாம் கோவப்பட்டு அவங்க புலம்புறாங்க. அப்போ ஆர்த்தர் அவரோட சொந்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. இதே மாதிரி செகண்ட் சாப்டரில் நோயாளியாக இருந்த தாமஸோட மனைவி கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்களும் பயங்கரமாக திட்டினாங்க. தான் ஒரு விபச்சாரியாகவும் மகன் கூலி வேலை செஞ்சும் கஷ்டப்படுறத பற்றி சொன்னாங்க. அதுக்கு நீ தான் காரணம்னு ஆர்த்தரை திட்டினாங்க. ஆர்த்தர் அவங்களுக்கும் தன்னோட சொந்த காசை கொடுத்தாரு. ஆனால் அவங்க வாங்கலை. இந்த பணத்தில் நாங்கள் வாழ்ந்தா அது வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்த்தர் சொன்னார், இது உங்களுக்கு தகுதியான பணம், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, இந்த இடத்துல கௌரவத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்க வைக்கிறாரு. மேலும் தனக்கு டிபி இருக்க விஷயத்த அந்த பெண் இருமலை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட மகன் நன்றி சொல்ல வந்தப்போ ஆர்த்தர் தடுத்தாரு. நான் உங்கள் நன்றிக்கு தகுதியானவனே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பினார். அப்புறம் தேர்ட் சாப்டரில் பார்த்துருப்போம் இல்லையா, 2 ஃபேமிலியை சேர்ந்த 2 காதலர்கள் ஆர்த்தர் கூட தூதுபுறாவே இருந்தார். அவங்களையும் ஆர்த்தர் சேர்த்து வச்சு வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்ய இவங்க சந்தோஷத்தில் கடவுளையே பார்க்குறாரு ஆர்த்தர். எல்லாம் நல்லா போக ஒரு நாள் திடீர்னு ஜான் மனைவியான அபிகேலை டிடெக்டிவ் ஏஜென்ட் மில்டன் கடத்திட்டதா செய்தி வருது. அவங்கள மீட்டு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா மைக்கா வேண்டான்னு சொல்கிறான். டேய் நோயாளி, உனக்கு வேணும்னா நீ போன்னு சொல்கிறான். மேலும் டச்சையும் போக விடாத மாதிரி செய்கிறான். கேங் மெம்பரான டில்லி அப்படின்ற பொண்ணுக்கிட்ட ஜாக்கை ஒப்படைச்சிட்டு ஆர்த்தரும் சாடியும் மனசு கேட்காம அபிகேலை மீட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அங்கே போனதும் ஆர்த்தருக்கு சண்டை போட தெம்பில்லாதனால ஸ்னைப்பரில் தூரத்தில் பேக்கப் கொடு, நான் போகிறேன்னு சாடி சொல்கிறாங்க. ஆர்த்தருக்கு இது ஏற்றுக்க முடியல. எந்த சண்டையிலையும் ஆர்த்தர் இதுவரை பதுங்கினதில்லை. ஆனால் இப்போது சாடி ஆர்த்தரால் முடியாதுன்னு சொன்னதும் அதுதான் உண்மைன்னு உணர்ந்து சாடிக்கு தற்காப்பு கொடுத்தாரு ஸ்னைப்பரில். அபிகேலையும் கண்டுபிடிச்சு கட்டை அவுத்து விடும்போது ஏஜென்ட் மில்டன் அங்கே வந்தார். அவர் அப்போ சொல்லும்போது தான் தெரியுது, இத்தனை காலமாக இவங்களுக்குள்ளே இருந்த கருப்பாடு, இன்ஃபார்மர், துரோகி, டச் மனைவி ஒன்றும் கிடையாது, அது சாக்ஷாத் நம்ம மைக்கா தான் அப்படின்னு. டச் மனைவி மோலி டச்சை பிரிஞ்ச தனிமையிலையும் கோவத்தினாலேயும் குடிச்சிட்டு அன்னைக்கு அப்படி போய் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அதிர்ச்சியில் இருக்க உடனே ஏஜென்ட் மில்டன் ஆர்த்தரை கொல்ல வராரு. ஆனால் தற்காத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆர்த்தர். அப்போது அபிகேல் பின்னாடி இருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறாங்க ஏஜென்ட் மில்டனை. ஆக்சுவலாக அவங்க கட்டை மெதுவாக இவ்வளோ நேரம் அவுத்துருக்காங்க. கேங்குக்கு 3வது பெரிய எதிரியாக இருந்தது இவர் தான். இவரும் இப்போ காலி. ஆரம்ப காலங்கள்லேருந்தே மைக்காவை ஆர்த்தருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் அவன் இவ்வளோ பெரிய துரோகம்லாம் பண்ணுவான்னு ஆர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை உயிர்கள் போச்சு இதனால. இப்போ மைக்கா டச்சை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கனால வலது கையாகவே மாறிட்டான். எல்லாமே அவனோட ஆட்டம் தான். இது பிடிக்காமலே சிலர் கேங்கை விட்டு விலகிட்டாங்க. ஆர்த்தரும் அபிகேல் கிட்ட, உன் கணவன் ஜானையும் உன் பையன் ஜாக்கியும் கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிருங்க, இனி இந்த கேங்லாம் உங்களுக்கு வேணாம், இங்கே அடுத்து யார் உயிரை விற்பான் அந்த மைக்கான்னு தெரியாதுன்னு சொல்லி வழி அனுப்புகிறாரு. ஜானையும் நான் சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு தராரு. அவரும் தன்னோட தொப்பியை மாட்டிட்டு குதிரையில் டச்சையும் மைக்காவையும் சந்திக்க போகிறாரு. போகிற வழியில் தான் செஞ்ச பிராயச்சித்தங்களையும் தான் மேலே அன்பு வச்சிருந்த எல்லாரையும் நினச்சிட்டே போகிறாரு. குளிர்லையும் தென்றல்லையும் துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒரு கேங்காக எப்படி எல்லாரும் நிம்மதியாக ஒற்றுமையாக இருந்தோன்னு யோசிக்கிறாரு. வாழ்க்கையில் தப்புகள் செஞ்சுருந்தாலும் பலருக்கு பற்பல நன்மைகளை சமீப காலத்தில் செஞ்சதை நினச்சி திருப்தி அடைஞ்சு குதிரையில் பயணிக்கிறாரு.
அங்கே கேம்ப்க்கு போனதும் மைக்காவை துப்பாக்கி முனையில் நிறுத்துறாரு ஆர்த்தர். ஏற்கனவே குழம்பி இருந்த டச் ஆர்த்தரை கன் பாயிண்ட்ல நிறுத்துறாரு. என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புறவங்க என் பக்கம் வாங்கன்னு ஆர்த்தர் சொல்ல அவரை தப்பா நினைச்சிடுறாரு டச். தன்னோட பதவிக்காக தான் ஆர்த்தர் ஆசைப்படுறான்னு புரிதலுக்கு வந்துடுறாரு. அப்போ மைக்கா மனசாட்சியே இல்லாம மிஸ் கிரிம்ஷாவை சுட்டு கொண்டுடுறான். ஆனா இந்த நிலைமையில கூட அவன் இப்படி பண்ணியும் கூட மைக்கா அண்ட் டச் பக்கம் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருந்தான் மைக்கா. ஜான் மட்டும்தான் ஆர்த்தர் கூட நின்னாரு. அப்போன்னு பார்த்து அங்க டிடெக்டிவ் ஏஜென்ட் மில்டனை கொன்னதுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் ஆயுதங்களோட வர இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஆர்த்தர் ஜானை வழி அனுப்பி வைக்க முயற்சி பண்ணாரு. மைக்காவோ ஆர்த்தர் அண்ட் ஜானை கொன்னே தீரணும்னு இருக்கான். அப்போதான் இனி எல்லாம் அவராஜ்யமா இருக்கும் அப்படின்றதுனால. இப்படி இருக்க தப்பிச்சு போற வழியிலேயே ஆர்த்தரோட குதிரை இறந்துருது. பல வருஷங்களா பல இடங்களுக்கும் சண்டைக்கும் எல்லா பயணமும் நம்ம கூடவே இருந்த அந்த குதிரை இப்போ இறந்து போச்சு. ஆனா அதோட உயிர் நாடி நிக்கிற அந்த தருணத்துல கூட ஆர்த்தர் அதை தலையில தடவி விட்டு பெருமைப்படுத்தி அனுப்பி வச்சாரு. அவரோட நன்றியையும் தெரிவிச்சாரு. நேரம் இல்லை ஆர்த்தர்னு ஜான் அவரை கூப்பிட 2 பேரும் தப்பிச்சு போகிற வேலையை மறுபடியும் தொடர்ந்தாங்க. ஒரு இடத்துல திடீர்னு ஆர்த்தர் நின்று, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல ஜான், என் உடம்பு ஒத்துழைக்கல, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் மறுக்கிறாரு. ஆனால் ஆர்த்தர், தயவு செஞ்சு போ ஜான், உன்னை உன் மனைவி கூட சேர்ப்பேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவரோட சாட்சல், அதாவது அவரோட பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாமே இருக்க பேக்கையும் அவரோட தொப்பியையும் ஜானுக்கு தராரு. நீ போ ஜான், என்னை தாண்டி ஒருத்தவன் பின்னாடி வரமாட்டான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்கே இருந்த மிச்ச டிடெக்டிவ் ஏஜென்சியும் ஆர்த்தர் முடிஞ்ச வரை சுடுறாரு. அவங்க தொல்லை ஒழிஞ்சுதுன்னு பார்த்தா திடீர்னு மைக்கா ஆர்த்தர் பின்னாடியே இடிச்சு 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது. அசுரத்தனமாக 2 பேரும் கைகள்லேயே சண்டை போடுறாங்க. ஆயுதம் எதுவும் அப்போ இல்லாதனால ஆர்த்தர் அவரோட மிஞ்சி இருந்த பலம் எல்லாத்தையும் எடுத்து ஜானை காப்பாற்றி அனுப்ப முயற்சி பண்ணாரு. அதுக்காக சண்டையும் இப்போ மைக்கா கிட்ட போடுறாரு. ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் 2 பேரும் பலவீனமாகி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அங்கே கடந்த ஒரு ரிவால்வரை ஆர்த்தர் கவனிச்சாரு. அதை எடுக்க ரொம்ப முயற்சி பண்ணி தவழ்ந்து போனார். ஆனால் அப்போவும் மைக்கா, டே நோயாளி, நீ சாக போறடான்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருந்தான். ரொம்ப முயற்சி பண்ணி ஆர்த்தர் அந்த ரிவால்வர் கிட்ட போனாரு. ஆனால் அப்போ அங்கே ஒரு கால் ஆர்த்தரை தடுத்துது. அது வேற யாரும் இல்லை, டச் தான். போதும் ஆர்த்தர், நிறுத்துன்னு டச் சொல்றாரு. அப்போ ஆர்த்தர் பேசக்கூட முடியாம கஷ்டப்பட்டு சொல்றாரு, டச், மைக்கா தான் அந்த நய வஞ்சகன், உன் மனைவி இல்லை அப்படின்னு. ஆர்த்தர் குரல் கூட சுத்தமாக போயிடுச்சு. அவரால் பேசவே முடியல. ஆனாலும் முயற்சி பண்ணி சொல்கிறாரு, உனக்காக என்கிட்ட இருந்த எல்லாமே கொடுத்தேன் டச், எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மைக்கா சொல்கிறான், டச், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன் பேசாத கண்டுக்காத, வா போகலாம் அப்படின்னு. அதுக்கு ஆர்த்தர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, ஜெயிச்சிட்டியா? நீயோ நானோ ஏன், நம்ம யாருமே ஜெயிக்கலடா, ஜான் ஜெயிச்சிட்டான். அவன் வன்மம் இல்லாத மனசோட குடும்பத்தோட வாழ போகிறான்டா, நான் அவனை வாழ வச்சுட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான், என் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாழ்க்கையோட கடைசி வரிகள் இதுதான். சீக்கிரமே மைக்காவும் டச்சும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஆர்த்தர் மோர்கன் அப்படின்ற ஒரு மாமனிதனோட வரலாறு இங்கே முடியுது. விஸ்வாசத்துக்கே பேர் போன ஒருத்தனை வாழ்ந்து கூட இருக்கிறவங்களுக்கு உழைச்சி தேஞ்சு சாவின் விளிம்பில் கூட உதவி கேட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு தன்னோட நண்பன் மற்றும் சகோதரன் மாதிரியான ஜான் வாழ்க்கைக்காகவே இப்படி ஒரு வலி நிறைஞ்ச அனாத மாதிரியான சாவை ஏற்றுக்கிட்டாரு. வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே, மேற்கை ஏற்காதே, வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. சில வருஷங்களுக்கு பிறகு ஜான் தன்னோட மனைவி அபிகேல் கூடவும் கொஞ்சம் வளர்ந்த தன்னோட மகன் ஜாக் கூடவும் நிம்மதியாக ஒரு ஃபார்ம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். கேங்கும் இப்போ இல்லை, ஜானுக்கு கேங் லைஃப்பும் இல்லை, கன்ஸ் இல்லை, அவர் உலகமே சின்னதாக மாறிச்சு. மனைவி, மகன், அவர், அவ்வளோதான்.
ஜிம் அப்படின்ற ஒரு பேரோட வாழ்ந்துட்டு வந்த அவருக்கு வாழ்க்கை அழகாக போச்சு. ஆனால் வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் நிழல் கண்டிப்பாக இருக்கும்ல. தன்னோட மகனோட ஒரு நாள் டவுனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது சில மர்ம கும்பல் அவரை பின்தொடர்ற மாதிரி உணர்ந்தார். குதிரை வண்டியை நிறுத்தி அவங்க கிட்ட பேச அவங்க உடனே தாக்க ஆரம்பித்தாங்க. தன்னையும் தன்னோட மகனையும் காப்பாற்ற வேற வழி இல்லாமல் தற்காப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு கொள்றாரு. அவரோட பையன் பயந்து போயிட்டான். இதெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்த அபகேலும் பயந்து திட்டுறாங்க. ஒரு மனுஷன் அவனோட வாழ்வாதாரத்தை மாற்றவே முடியாதான்னு வருந்துறாரு. இந்த வன்முறை என்னைக்கு தான் அவரை பின்தொடர்றது நிறுத்த போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு தந்தி வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹே ஜிம், நீ ஒரு வேளை நான் நினைக்கிற சாணம் இருந்தா தயவு செஞ்சு இப்படி வாழாத. என்னை வேலண்டைன் ஹோட்டலில் சந்திக்கவா, உங்ககிட்ட பேசணும். இப்படிக்கு சாடி ஆட்லர். ஜானும் சாடியை போய் சந்திக்க ஆர்த்தரை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேரும். அவரை கேங் மெம்பரான சார்ல்ஸ் புதைச்சி இறுதி சடங்கெல்லாம் செஞ்சதா சாடி சொல்கிறா. மேலும் சாடி ஒரு பவுண்டி ஹண்டராக வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் இதில் உயிர் போனாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. செத்துட்டா என் கணவன் கூட நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜான் கிட்ட, நீ ஏன் இப்படி அடையாளத்தை மறைச்சு வாழ்கிற, நானும் சார்ல்ஸும் மைக்காவை தேடாத நாளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஜான் தன்னோட குடும்பத்துக்கு இதனால இருக்க ஆபத்தை பற்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சில நாள் இப்படியே போகுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் சாடியும் கேங் மெம்பரான சார்ல்ஸும் ஜான் வீட்டுக்கு வந்து நாங்கள் மைக்கா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அபிகேல் இதை கேட்டு அதிர்ச்சியாகி, அதுக்கு என்ன, ஏன் இங்கே வந்து சொல்கிறீங்கன்னு கேட்க சாடி சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியும் அவனை 2ல் 1 பார்க்க தான் போகிறோம். ஜான் வரானா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மனைவி தடுக்கிறாங்க, சாடி கூப்பிடுறாங்க. இந்த 2 தேர்வில் எதை தேர்ந்தெடுக்கலான்னு ஜான் யோசிச்சார். எதுவும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே திரும்ப போனார். ஆனால் உள்ளே போய் ஆர்த்தர் மோர்கனோட ஆயுதங்களையும் தொப்பியையும் எடுத்தார். அபிகேல் அழுதாங்க, தடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ ஜான் சொன்னார், நாம் இப்போ வாழ்கிற நல்ல வாழ்க்கைக்கு காரணமே ஆர்த்தர் தான். மைக்காக்காக நான் போகிறது பழிவாங்கல்னு நினைக்காத, இது என் கடமை. அங்கே போய் நான் செத்தாலும் பரவாயில்ல, மைக்காவை கொல்ல முயற்சி பண்ணாமல் இருக்க மாட்டேன். இதுக்காக தான் இத்தனை வருஷம் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மைக்கா ஒளிஞ்சிருக்க அந்த பனிமலைக்கு போகிறாங்க. அங்கே இருந்த மைக்காவோட ஆளுங்களை ஆர்த்தர் மோர்கனோட ஆயுதங்களால் வெறி பிடிச்ச மாதிரி சுட்டு கொண்டாரு ஜான். ஆனால் போகிற வழியிலேயே சார்ல்ஸுக்கு அடிபட்டு முடியாமல் படுத்துடுறாரு. இருந்தாலும் நம்ம ஜான் அண்ட் சாடி காயங்களோடவே மைக்காவை கண்டுபிடிச்சாங்க. சாடி கன் பாயிண்டில் மைக்காவை பிடிக்க ஒரு ட்ரிகர் எழுத்துனா மைக்கா க்ளோஸ் அப்படின்ற நிலமை வருது. ஆனால் என்ன தான் துப்பாக்கி முனையில் மைக்கா இருந்தாலும் இங்கே ஒரு திருப்பு முனை வருது. அந்த இடத்துல டச்சும் வந்தார். அவர் 2 பிஸ்டலோட வெளியே வந்தார். என்ன ஜான், சாடி பார்த்து ரொம்ப நாள் வச்சு போலன்னு சொல்கிறாரு. மைக்காவும் இந்த கவன சிதறலை பயன்படுத்தி சாடியை கன் பாயிண்டில் பிடிச்சிட்றான். எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இப்படி பண்ணாத டச்சுன்னு ஜான் வருந்துறாரு. அதோட இங்கே எதுக்கு வந்த டச்சுன்னு கேட்க டச் சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான். உடனே டச் ரிவால்வர் எடுத்து மைக்காவை சுடுறாரு. மைக்கா வயிற்றுல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்குது. அப்போ மைக்கா உடனே அவன் கண்ணை உயர்த்தினா. ஆனால் ஜான் மின்னல் வேகத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்ட இருந்த ஒரு வில்ல உயர்த்தி மைக்காவை தெரிஞ்சோ தெரியாமலோ பல நாள் வாழ விட்டு அதை முழுசாக அனுபவிக்க விடாமல் அவனை நம்ம ஜான், சாடி அண்ட் சார்ல்ஸ் கொண்டாங்க. மேலும் பிளாக் வாட்டர் அப்படின்ற ஏரியில் நம்ம கேங் முதல்ல கொள்ளையடிச்சாங்கல்ல, அந்த பணத்தையும் தங்க பிஸ்கட்களையும் மைக்கா அங்கே ஒளிச்சு வச்சிருந்தான். அதை சாடி ஜானை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஜானும் எடுத்துக்கிட்டான். டச் எதுவும் பேசாமல் ஜான் பார்த்துட்டு வருத்தத்தோடவும் குற்ற உணர்ச்சியோடவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வாண்டர்லேண்டா கேங் எதிரிகள்னால அழியலை, துரோகம்னால தான் அழிஞ்சுது. அந்த துரோகியும் இப்போ அழிஞ்சிட்டான். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஆர்த்தரை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவர் மேலே பயங்கரமான மரியாதையும் இருக்கும். ஏன்னா ஆர்த்தர் மோர்கனோட தியாகத்தின் வெளிப்பாடாக இப்போ ஜான் வாழ்கிறான். ஆர்த்தருக்காக வாழ்கிறான், ஆர்த்தராகவே வாழ்கிறான். சில நாளுக்கு அப்புறம் ஆர்த்தர் தன்னோட பேக்கில் தன்னோட காதலி கொடுத்து பத்திரமா வச்சுருந்த ரிங்கை ஜான் எடுத்து அபிகேல்கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒரு அழகான ஏரியில்
நாம் முறையாக கேங்கில் இருந்தப்போ கல்யாணம் செஞ்சுக்கல, அதனால் இப்போ கேட்குறேன், என்னை முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த மாலை பொழுதில் ஜான் அபிகேல்கிட்ட கேட்க ஆனந்த கண்ணீர் விட்டு கண் கலங்கி அபிகேல் சம்மதிக்கிறாங்க. இந்த அழகான காவியமும் இதோட முடியுது. நீரின் மகன் எந்தன் காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் வீழுவான், எனது பெண்மையை ஆளுவான். மானுடன் ஒருவன் உயர்ந்திருப்போது உணர்ந்திருக்கும் தெய்வம் பிரபஞ்சமே புகழ் பாடும். தன் நம்பிக்கை ஆயுதம் என்றே போராடும் போது புயாவுமே பின்னே ஓடும்.